ஜோதி அந்தத்தின் சுடரே போற்றி, சுடர் ஞான ஒளியே போற்றி. என் தமிழ் சமூகம் அனைவருக்கும் பெருமாள் அடிகளாரின் அன்பாக வணக்கம். எங்கள் சபையின் மூலமாக நாங்கள் ஆன்மீக மெஞ்ஞான விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கூறிய சில பதிவுகளில் இருந்து 2 நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு அறந்தாங்கில் இருந்து ஒரு நண்பர் நம்மிடம் தொடர்பு கொண்டார். ஐயா, உங்களுடைய பதிவுகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், மிகவும் அற்புதமாக இருக்கிறது, உங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு நாங்களும் அவருக்கு ஒரு தேதியை கொடுத்து வாருங்கள் என்று கூறினோம். வரும்பொழுது அவர் ஒரு நண்பரை கூட்டிக் கொண்டு வந்தார். அவர் யார் என்று நாம் கேட்டோம். அதற்கு அவர் கூறினார், இவர் என்னுடைய பேஸ்புக் நண்பர், இதுபோல் உங்களுடைய பதிவுகளை பார்த்து நான் ஆனந்தப்பட்டேன், நான் அவரை சந்திக்க போகிறேன், முடிந்தால் வாருங்கள் என்று அவரிடம் கூறியிருக்கிறார். அந்த 2 நண்பர்களும் நம்ம இடத்திற்கு வந்தார்கள். ஒரு 2 மணி நேரம், நன்றாக புரிஞ்சு பாருங்க, 2 மணி நேரம் வந்தார்கள். அவர்களிடம் சில விஷயங்களை நாம் பேசினோம். அதற்கு ஒரு நண்பர் எங்களுக்கு உடனே உபதேசம் கொடுங்கள் என்று கேட்கிறார். இன்னொரு நண்பர் அவர் ஏடாகூடமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் கூறுகின்றோம். அந்த கேள்வி அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப நான் இவரிடம் கேட்டேன், நீங்கள் விருப்பப்பட்டு வருகிறேன் என்றீர்கள், அவர் சம்பந்தமே இல்லாத ஒருவரை அழைத்துக் கொண்டு வந்தீர்களே ஏன் என்று கேட்டேன். அது கூறினார், என் துணைக்காக வந்தேன், ஆனால் அவருடைய சிந்தனை வேறமாக இருக்கிறது, எனக்கு உபதேசம் கூறுங்கள் என்று கூறினார். அந்த நண்பர் 2 மணி நேரம் உடனே எனக்கு இன்றே உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். ஐயா, ஞானம் என்பது தெளிவு அடைய பல பிறவிகளை கடந்து வந்தவர்களுக்கு தான் விளங்கும். இவர்கள் பல பேரை சந்தித்திருக்கிறார்கள். யார் யார் எதை எதை சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் வைத்துக் கொண்டு வந்தவர் யார் என்று பார்த்தால் அவர் ஒரு நாட்டு வைத்தியர். அவர் என்ன கேட்கிறார், வந்து நம்மிடத்திலே ஒரு நண்பர் இருக்கிறார், பேர் ராமகிருஷ்ணன். நம் சீடரிடத்தில் இவர் கேட்கிறார், இங்கே நவபாஷாணம் செய்கிற ஆள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார். வந்தவர் ஞான விளக்கத்தை பற்றி கேட்கவில்லை, நவபாஷணம் யாராவது செய்கிறார்களே அவர் கொஞ்சம் காட்டுங்கள் என்று கூறுகிறார். அவர் பதிவை நமக்கு கமாண்டர் கொடுத்திருக்கிறார். நான் இவர்களிடம் சென்றேன், இவர்கள் எந்த ரகசியம் இல்லை என்று கூறுகிறார். ஐயா, ஒரு மனிதன் தெளிவு அடைய குருபிடத்தில் குறைந்தபட்சம் அந்த குருவாகப்பட்டவர் ஒரு மனிதனை சோதிப்பதற்கு 6 மாதங்கள் ஆகும். எடுத்த உடனே ஞானத்தை கொடுத்துட மாட்டாங்க. இவர் என்ன நினைச்சிட்டா, இன்றைக்கே விதையை போட்டு இன்றைக்கே படைத்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற ஆள் இவர். இவர் எங்கே இருக்கிறார்? சரிகை அமைப்பிலே இருக்கின்றார். இவர் ஞான அமைப்புக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள். அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார். வணைந்து வணைந்து ஏத்துதலாம் அம்மில் உலகில் மரணமில்லா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையின் பொய்ப்புகளின் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சவில் சிற்சபையும் புகுந்தருளும் இதுவே என்று ஐயா வள்ளல் பெருமனார் கூறிய பாடலை கூறி அதற்கு விளக்கத்தை கூறிக்கொண்டிருக்கின்றேன். அவரும் கேட்கின்றார். கடைசியில் அவர் நான் ஒரு
கேள்வி கேட்டேன், ஆன்மீகம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும்போது அவர் ஒரு கருத்தை கூறுகின்றார். காயகல்பத்தின் மூலமாக இறைவனை நாம் அடையலாம், அவ்வளவு மூலிகைகள் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அவர் வைத்தியர். வைத்தியத்திற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேறு, இது வேறு. எல்லா சித்தர்களும் சொல்லுகிறாமே, அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வைத்தியராக இருந்து அதை தாண்டி வெளிவந்தவர்கள் தான். இதுதான் வரலாறு. அந்த அன்பரிடத்திலே அவர் என்ன கேட்கும்போது மீண்டும் ஒரு பதிவை வருடம் கூறுகின்றோம். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளலார் கூறினாரே, அது என்ன தெரியுமா என்று கேட்டால் அவர் கூறினார், அப்படி என்று வள்ளலார் கூறவில்லையே, எங்கே கூறியிருக்கிறார் என்று அவர் திருப்பி என்ன ஒரு வார்த்தை கேட்டார். திருமறை படித்தவர்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை இருக்கிறதா இல்லையா என்று. மீண்டும் நாம் அவரிடம் கூறினோம், கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்பது ஆன்மீகத்தின் அடிநாதம். அது அந்த நாதத்தின் மூலத்தை அவர் ஒரே வாக்கியத்தில் கூறியிருப்பார். அவர் கூறிய போது யாரும் கூறவில்லை, அதனால் அவ்வளவு பெரிய மகான். ஆனால் இவர்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டிருப்பது இங்கே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் கூறினோம், கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்பது வாழ்க்கையின் கடைசி பகுதி எது என்று நாம் அவர்களை கேட்கின்றோம். ஒரு மனிதனின் வாழ்க்கையின் கடைசி பகுதி எது என்று கூறும்போது அதுக்கு மட்டும் பதில் கூறுகிறார், மரணம் என்றார். இங்கே மரணம் என்பதுதான் ஆன்மீகத்தின் அடிநாதம். இந்த பிறப்பு இறப்பு என்ற ஒரு நிலை எதனால் நமக்கு இங்கே ஏற்படுகிறது கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே நாம் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இந்த தொடர்ச்சியாக இருக்கின்றோமே, இந்த மரணம் எதனால் வருகிறது, எதற்காக வருகிறது என்ற கேள்வி. இதுதான் ஆன்மீகம். இந்த மரணத்தின் செய்திய ரகசியத்தை யார் உணர்ந்து பார்த்தார்களோ அவர்கள்தான் ஞானியர்கள். இந்த புறமார்க்கத்தில் சிலை வைத்து வழிபாட்டு செய்து கொண்டு வியாக்கணம் பேசுகிறார்களே, இவர்கள் எல்லாம் சரிகை கிரிகை மார்க்கம். இவற்றையெல்லாம் நாம் தவறு சொல்லவில்லை. இதெல்லாம் நமக்கு ஆன்மீகப்படி. நாத்திகத்தை பேசிவிட்டு இங்கே ஆன்மீகத்தை யாரும் வர முடியாது. எல்லோரும் யாம் உட்பட புறமார்க்கத்தை தொட்டுவிட்டு தான் நாம் அகமார்க்கத்தை வர வேண்டும். ஞானம் என்பது அகமார்க்கம், நம் அகத்தை நோக்கின்று பார்க்கின்ற ஒரு மார்க்கம். இதை அவற்றை நாம் கூறும்போது அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இல்லைங்க, ஆன்மீகம் என்பது வேறு என்று கூறுகிறார். இப்படி கூறுகின்றவர்கள் நாம் என்ன பேச முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு பதிவு அவர் குறிப்பிடுகின்றார், சிற்சபை பொற்சபை ஞான சபை. இதற்கு அவர் விளக்கம் கொடுக்கட்டும், பார்க்கலாம் என்று கூறியிருக்கின்றார். ஐயா, வடலூருக்கு சென்றிருந்தால் நாம் சித்தி வளாகத்தை பார்க்கலாம். அங்கே ஐயா குறிப்பிட்டிருப்பார்கள், சிற்சபை பொற்சபை ஞான சபை என்று 3 ஜோதிகள் அங்கே ஏற்றப்படும். அது எதற்காக ஐயா குறிப்பிட்டிருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் கேட்டதுக்கு இங்கே பதில். உலகத்தில் ஊருக்கு தெருவு தெரு கோயிலை கட்டி இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வருமானத்திற்காக இந்த மக்களும் அங்கே சென்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலையை இவர்கள் யாரும் ஒருபொழுதும் அறியவே இல்லை. இவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தன்மையை உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இங்கே வடலூரிலே அவ்வளவு பெரிய சன்னிதானத்தை ஐயா நியமித்து அதில் இந்த உடலின் ரகசியத்தை அங்கே வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நமக்காக. அவற்றை நாம் ஒரு பார்வையாக பார்த்துட்டு ஒரு பொருட்டாக எண்ணுவதே இல்லை. ஏதோ காட்டுக்கொண்டிருக்கிறார், நாம் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். இப்படிதான் 100% பேர் எதற்காக அங்கு செல்லுகிறோம் என்பது கேள்விக்குறியாகத்தான் வருகிறார்கள். அங்கே நாம் வடலூருக்கு சென்றால்
அந்த வடலூர் சித்தி வளாகத்தை நீங்க சுற்றி கம்பி போட்டு வச்சிருப்பாங்க, செயின் பார்த்திருக்கலாம். அது எதற்காக போட்டு வச்சிருப்பார்கள்? உலகத்தில் எந்த ஒரு கோயிலிலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை, வடலூர் மட்டும்தான் காணலாம். ஏனென்றால் அவர்களுக்கு அறிவுக்கு தகுந்தவன் பல கருத்துக்கள் தோன்றும். அதில் புது கருத்து உள்ளார்ந்து நம் ஆன்மாவோடு பொருந்துகின்ற அந்த தன்மை அங்கே விளங்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞான விளக்கம் என்பது இன்றைக்கு ஒரு கருத்து தோன்றும், நாளை ஒரு கருத்து தோன்றும். ஏனென்றால் ஒன்றுக்கு ஒன்று மேம்பட்டு கொண்டேதான் செல்லும். ஆனால் பதில் நீங்கள் தேட போனால் அது ஒன்றாகத்தான் முடியும். இது தமிழின் சொல். அப்படி ஒரு சொல்லில் இருந்து 1000 பொருட்களை நாம் எடுக்கலாம். அவ்வளவு பொருட்கள் அந்த ஒரு சொல்லில் பதிந்திருக்கும். அது எதற்காக ஐயா குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த பிறவி நாம் பல பிறவிகளில் இருந்து வந்து இப்பிறவியை எடுத்திருக்கிறோம். இறைவனால் 84 லட்சம் பிறவி இனங்கள் இருக்கிறது. இவற்றில் பல பிறவிகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். எந்த பிறவியிலிருந்து நாம் இந்த பிறவிக்கு வந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது. இப்ப அங்க செயினை போட்டு வச்சிருப்பார். அந்த செயினுடைய தொடர்பு ஒன்றாக பதிந்திருக்கும். ஆனால் அவற்றில் முடிவு எது, ஆரம்பம் எது யாராலும் சொல்ல முடியுமா? அந்த பிறப்பு இறப்பின் தொடர்ச்சி என்பது நம்மை விட்டு அகலக்கூடியதாக இல்லை. இவற்றில் இருந்து நாம் விடுபட வேண்டும். பிறப்பு என்று ஒன்று இருந்தாலே அங்க அல்லல் துன்பம் இருக்கத்தான் செய்யும். வேதனைகளும் அங்கே பொதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதனைகளை தான் நாம் சுமையாக இங்கு சுமந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எந்த ஒரு மனிதனாவது நிம்மதியாக இருக்கிறானா என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அவற்றில் கடந்த கூட சித்தி வளாகத்தில் 3 தீ அற்புதமாக ஏற்றுவார்கள். சிற்சபை, பொற்சபை, ஞான சபை. இதற்கு விளக்கம் என்னவென்றால், இந்த உலகம் இருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் சக்தியாக 3 சக்திகள் இருக்கிறது. அந்த 3 சக்திகளும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் நிலை பெற்று இருக்கிறது. அந்த சக்திகள் தான் நமக்கு இங்கே உயிர் ஓட்டமாக இருக்கின்றன. அதனால்தான் நாம் எல்லா செயல்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். கவனித்து பாருங்கள். அப்படி எந்த ஒரு தொடர்பும் இல்லாத இந்த உடலுக்கு 3 சக்திகள் இருக்கிறது. அதில் 2 சக்திகள் நமக்கு காரியங்களை செய்ய காரணமாக இருக்கிறது. ஒரு சக்தி ஆதாரமாக இருக்கிறது. அது எது என்றால் சூரிய சக்தி, சந்திர சக்தி, அக்கினி சக்தி. அது இந்த அக்கினி சக்தி என்பது ஞானம். அதுதான் ஞான சபைன்னு வைத்திருப்பார். சூரிய சக்தி என்பது சிற்சபை என்பார். சந்திர சக்தி என்பது பொற்சபை என்பார். அவற்றை நாம் அந்த சக்தியை நாம் இந்த உடலிலே சுட்டி காட்ட முடியாது. ஆனால் உணர்ந்து பார்க்க முடியும். ஆனால் சுட்டி காட்டக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது 3 கண்கள் இருக்கிறது நமக்கு. அதுதான் இது சூரிய கலை, சந்திர கலை என்பார்கள். இது சுழுமனா அங்கா என்பார்கள். இங்கே நமக்கு 3 தீ இருக்கிறது. வள்ளலார் இந்த 3 சக்திகளை நமக்கு இங்கே சுட்டி காட்டுகின்றார். வேற உலகத்தில் வேற எங்கும் யாரும் சுட்டி காட்டவில்லை. அவர் கூறியது சிற்சபை, பொற்சபை, ஞான சபை என்று இந்த 3 தீயை குறிப்பிட்டிருப்பார். இந்த 3 தீயை தான் அங்கே ஏற்றுவார்கள். இது என் குருநாதர் எனக்கு ஊட்டிய ஒரு கருத்து. இதுதான் அங்கே சித்தி வளாகத்தில் இருக்கக்கூடியது. இது ஒரு ஆனால் உள்ளார்ந்த சக்தியாக இருக்கிறது. அவர் மூச்சை பற்றி வள்ளலார் கூறவில்லை என்று அவரும் கூறினார். இன்னொரு அன்பரும் கேட்டிருந்தார்கள், ஐயா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று கூறினாரே, அது எதை வைத்து கூறினார்? இங்கே அருட்பெரும் ஜோதி என்பது புரிந்து கொள்ள வேண்டும் அகரம், தனிப்பெரும் கருணை என்பது உகரம்.
இந்த அகரம் உகரம் என்ற இந்த உயிர் ஓட்டத்தை தான் அவர் கூறினார். இதுதான் உலகத்தில் பெரும் ஜோதியாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஆதாரம் இருக்கிறது, அவர் உயிரை மையமாக கூறியிருக்கிறார் என்பது. இன்னும் நாம் 6ஆம் திருமதியை பார்த்தால் கூறியிருப்பார். ஒரு பாடலிலே வரும், 8ஐயும் 2ஐயும் எண்ணவும் அறிவீர் எத்தனை மொழியும் பித்துலகிறீர். உலகத்தில் ஒரு மனிதன் எதையோ சாதிக்கின்றான். அது எல்லாம் சாதிப்பு அல்ல, அது சாதனை அல்ல. ஏனென்றால் உலகத்தில் 8-2 என்ற பொருள் இருக்கிறது. அந்த கல்வியை கற்காதவன் எந்த கல்வியை கற்றாலும் பயன் இல்லை என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். இதைத்தான் திருவள்ளுவர் கூறியிருப்பார், கற்றதுடன் ஆய பயனன் போல் வாளறிவனர் தாழ்த்தொழார் எனின். அந்த இறைவனுடைய பாதத்தை பற்றிய ரகசியத்தை எந்த ஒரு மனிதன் அறியாமல் மற்ற கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அது பயனற்ற கல்வி என்று குறிப்பிடுகின்றார். அந்த அன்பர் ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது அது அவருக்கும் தெரியவில்லை. ஊர்ந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இன்னும் அவருக்கு புரிய வேண்டும். அவரை மாதிரி இருக்கின்ற சில அன்பர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இங்கே 8ஐயும் 2ஐயும் எண்ணவும் குருவி எத்தனை குழி பித்துலகிறே என்பது உங்கள் உயிரின் தன்மை உணர வேண்டும். நம் இந்து தேசத்தில் தோன்றிய அத்தனை மகான்களும் இவற்றை தான் குறிப்பிட்டிருந்தால் நாம் இங்கே வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டிருக்கின்றோமோ, இந்த சிவபெருமான் சிவ வழிபாடு, அந்த சிவ வழிபாடும் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. உயிரின் ரகசியம் பரம்பொருளாக இருக்கிறவன் உயிராகவும் உடலாகவும் இருந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். இங்கே நாம் திருவண்ணாமலைக்கு செல்லுவோம். அது பேர் திரு அண்ணாமலை. எவ்வளவோ சிவத்தலங்கள் இருக்கிறது. அந்த சிவத்தலங்களுக்கு இல்லாத ஒரு மகிமை நம் திரு அண்ணாமலைக்கு உண்டு. பெயரை பாருங்கள், திரு அண்ணாமலை. உலகத்துக்கு அன்னமாக இருக்கின்ற ஒரு பொருள். அதான் எல்லா உலகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகளுக்கும் உன்னம் தோன்றக்கூடிய ஜீவராசிகளுக்கும் அன்னமாக இருந்து தாயாக இருந்து நம்மளை காக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் அண்ணாமலை உண்ணாமலை என்று திருவண்ணாமலையில் இருக்கின்ற அந்த எம்பெருமானரை தான் குறிப்பிடுவார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதற்கு நான் புதியதாக சொல்ல வேண்டிய கருத்து கிடையாது. நான் எடுத்து கட்டியும் சொல்ல முடியாது. அங்க அண்ணாமலை உண்ணாமலை என்று சொன்னாலே சிவபெருமானையும் தாயாரையும் குறிக்கும். அந்த தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தலம் எது என்றால் திரு அண்ணாமலை. நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். உங்கள் சிந்தையில் கொஞ்சம் ஓட்டத்தை பாருங்கள். இங்கே வள்ளலார் கூறினாரே, 8ஐயும் 2ஐயும் எண்ணவும் அறிவில் எத்தனை பொழுது பித்துலகிறே. அந்த 8 என்பது தமிழ் எழுத்தில் ஆ என்ற அர்த்தம். அது 8. இங்கே 2 என்பது உகாரத்தை குறிக்கும். 8 என்பது அகாரத்தை குறிக்கும். 2 என்பது உகாரத்தை குறிக்கும். இது ரெண்டும் அகரத்திற்கு சிவன் என்றும் உகாரத்திற்கு சக்தி என்றும் பெயர். அப்போ இது இங்கே திருவண்ணாமலையிலே அண்ணாமலை உண்ணாமலை இருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த எம்பெருமான் பிராட்டியாரின் செயல் தன்மை என்பது என்னவென்றால், உண்மையான தத்துவம் என்னவென்றால், அண்ணாமலை உண்ணாமலை. இதுதான் 8ஐயும் 2ஐயும் எண்ணவும் அறிவில் எத்தனை பொழுது பித்துலகு என்றார். அப்போ இது எதற்கு குறிப்பிட்டிருக்கிறது? அண்ணாமலை என்பது அகரம், உண்ணாமலை என்பது உகரம். உலகத்துக்கு அன்னமாக இருக்கின்ற எம்பெருமான் உலக ஜீவராசிகளுக்காக அன்னமாக இருக்கின்றான். ஆனால் அந்த அன்னத்தை யாரும் உண்டு தீர்த்து விட முடியாது. அது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம். இன்றல்ல, நேற்றல்ல, இன்றல்ல, நாளை அல்ல, இன்னும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் காலம் வரை எவ்வளவு உயிரினங்கள் இங்கே தோன்றினாலும் அவர்களுக்கு அன்ன ஆகாரமாக இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான்.
அதனால்தான் அவர் நடராசபதியே என்வார். சிவர் இங்கே நடராஜர் சிலையை வைத்து வழிபாடுகிறார்களே அந்த நடராஜரை அவர் குறிப்பிடவில்லை. இங்கே சிற்சபையில் கனிந்த நரும் கனியே என்று கூறினார். இங்கு சிற்சபையை கனிந்த நரும் கனியே என்று கூறினார். ஐயா இங்கே 2 கண்களையும் புருவ மத்தியத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த சக்தி அகத்திலே எங்கே இருக்கிறது? சிற்சபை என்று எதிர்த்து பார்த்தோமானால் இந்த இதயம், இதுதான் புண்டரீகம், இதுக்கு சிதம்பரம். அங்கேதான் நடனம் ஆடுறார். அந்த சிதம்பரத்திலே ஆட அது நமக்கு ஒரு காட்சி பொருள், காட்சியாக காட்டப்பட்ட ஸ்தலம். ஆனால் இங்கே சிற்சபை என்பது உங்கள் இதயத்திலே நடமாடுகின்றார் எம்பெருமான் நடராசபதி. இங்கே இவர் நடனம் ஆடவில்லை என்றால் உலகத்தில் எந்த உயிருக்கும் இங்கே வேலை இல்லை. பொற்சபை என்பது சந்திர சக்தி, உகார சந்திரன், இது இங்கே நிலை பெற்று இருக்கிறது. இந்த 2 சக்திகளையும் தாண்டி பிரம்மாண்டத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, ஞான சபை. இந்த 2 சக்திகளும் இங்கே புருவமத்தில் கூடக்கூடிய இடம்தான். சூரிய சக்தி, சந்திர சக்தி, இதுதான் சிற்சபை, பொற்சபை, ஞான சபை. இங்கே ஒடுக்கம், இதுதான் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை குறிப்பிடுகின்றோம். இந்த உலகத்தில் தெரிந்தும் தெரியாத இருக்கின்ற விஷயம் வெளியில் சொல்லக்கூடாது என்று சில ஞானிகள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அனுபவத்தில் காணக்கூடிய விஷயம் ஞானம் என்பது எல்லாமே. இந்த உயிரின் பிறப்பிடம் எதுவென்றால் புரோபையம். இங்கிருந்தால் இந்த உயிராகப்பட்டது தோற்றத்தை குடிக்கிறது. இங்கிருந்து ஆரம்பித்த அந்த சக்தி 2 சக்திகளாக பிரிந்து சூரிய என்ற சக்தி, சந்திர சக்தியாக இந்த உடலுக்குள் அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே அறிவாக இருக்கக்கூடிய சக்தி சந்திர சக்தி, ஆற்றலாக இருக்கக்கூடிய சக்தி சூரிய சக்தி. இந்த 2 சக்திகளையும் நமக்கு பலமாக கொடுத்து கொண்டிருக்கிற சக்தி ஆஞ்சா சக்கரத்தில் இருக்கின்ற அந்த அக்கினி சக்தி. அதுதான் சிவனின் 3வது கண், அதுதான் ஞான சபை, அதுதான் முத்தி தரக்கூடிய பகுதி. முத்தி ஸ்தானம். 3 தீயை நாம் கூட்ட வேண்டும். ஆதித்ய சக்தி, சூரிய சக்தி, சந்திர சக்தி. அப்போது ஆதித்ய சக்தியை சூரிய சக்தியில் ஒடுக்க வேண்டும். சூரிய சக்தியில் ஒடுக்கின்ற அந்த சக்தியை 2 சக்தியும் கூடி சந்திர சக்தியில் ஒரு சக்தியாக ஆக்க வேண்டும். எவன் ஒருவன் இங்கே அந்த சக்தியை நிலைநிறுத்துகின்றானோ அவன் முத்தி பேரனை பெற்று விடுவான். இந்த முத்தி பேற்றை பெற்ற பிறகு இந்த உயிரை நேராக சென்று பிரம்மாண்டத்தில் நிலைநிறுத்துகின்றானோ அவன்தான் மீண்டும் பிறப்பு இறப்பு அற்ற நிலையை, இரவா நிலையை அவன் அடைகின்றான். இதைத்தான் எம்பெருமானார் கூறுகின்றார். அறியாத சிலர் எது வேணுமாலும் பேசிட்டு போவார்கள். எவற்றையெல்லாம் நாம் பொருட்டாக எடுத்துக்கொண்ட அவசியம் கிடையாது. அவர்களுக்கு இட்டபடி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதவதும் அது உன் சபரியம். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த நண்பருக்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற ஏனைய நண்பர்களுக்கும், இதை காணுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். உயிரை பற்றி அவர் கூறவில்லை, உயிரை பற்றி கூறவில்லை என்று கூறுகின்றார். நீங்கள் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதனின் ஆயுளாக இருக்கக்கூடியது எது? சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளவு கேள்வி கேட்கிறீர்களே, கமெண்ட்ல கேட்கிறீர்கள் அல்லவா? பதில் சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய ஆயுளாக இருக்கக்கூடியது எது? ஒரு மனிதனுக்கு விதியாக இருக்கக்கூடியது எது? ஒரு மனிதனுடைய செயலாக இருக்கக்கூடியது எது? ஒரு மனிதன் கண்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே, அது காரண பொருளாக இருப்பது எது என்று நாம் ஒரு கேள்வியை வைக்கிறோம். அது நாமளே பதில் கூறிவிடுவோம். ஏனென்றால் உயிர். இந்த உயிராகப்பட்டதுதான் ஒரு மனிதனுக்கு விதியாகவும் மதியாகவும் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆயுளாக அவனுடைய உயிர் தான் இருக்கிறது. இந்த உயிருக்குள் தான் அவர்கள் 1000 செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இவர்கள்
இந்த உயிரையும் இந்த உடலையும் பேணி பாதுகாக்க தகுதியற்றவர்கள். அவர்கள்தான் இது மாதிரி ஈனத்தனமான கேள்வியை கேட்பவர்களாக இருப்பார்கள். இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், அது நியாயமான கேள்வி. ஐயா, புழு, எறும்பு இந்த சிறு பிராணிகளாக பிறந்து இங்கே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்ப அதனால என்ன பாவத்தை செய்தது என்று அவர் கேட்கின்றார். இல்லை, நாம் என்ன பாவத்தை செய்து இந்த பிறவியை நாம் எடுத்தோம் என்று கேட்கிறார். அதற்கு நாம் பதில் கூறியாக வேண்டும். ஐயா, இந்த உலகம் நான் அறிவியலாக பார்க்க வேண்டும். ஞானம் என்பது அறிவை தாண்டியது. இருந்தாலும் அறிவால் ஆராய்ச்சி தானே அதை ஏத்துக்கிறாங்க. சித்தர்கள் என்ன கூறினார்களோ அவற்றை அது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை இவர்கள் அறிவில் சயின்ஸ் சொல்கிறார்கள். அந்த அறிவில் ஆராய்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல் இந்த உலகம் என்பது பிரபஞ்சம் தோன்றிய காலிலிருந்து ஒரு செல்லில் இருந்து உற்பத்தி ஆகி வந்தது. ஓரறிவு, ஈரறிவு, இப்படி பல பிறவி இனங்கள் உலகத்தில் உண்டு. இந்த பிறவி இனங்களை எல்லாம் நாம் கடந்து இந்த மானிட பிறவி நாம் எடுத்திருக்கின்றோம். ஆனால் நாம் பல பிறவிகளை கடந்து அல்லலை அனுபவித்து மீண்டும் பிறவி சாகரத்திலே பிறந்து உழன்று பிறன்று அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றோமே. இதற்கு எல்லாம் காரணம் எது என்று நாம் பார்க்கின்றோம். யார் பார்த்தா? ஆறாவதாக இந்த பகுத்தறிவு, பட்டறிவு சொல்ல மனிதன், அந்த இனம் மட்டும்தான் அறிந்து பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. மனிதனை தவிர கீழே இருக்கிற எந்த ஒரு ஜீவராசிகளும் எண்ணி பார்க்கக்கூடிய திறன் அவைகளுக்கு இல்லை. நன்றாக பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தவர்கள் மகான். நாம் பல பிறவிகளை எடுத்து வந்திருக்கின்றோம். பல பிறவிகளில் இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பொருள் எது என்று நம் முன்னோர்கள் சிந்தித்தார்கள். அடடா, இந்த உயிர் உடலோடு உறவாடி கொண்டிருக்கும் போதுதான் நாம் இங்கே அல்லலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உயிர் உறவாடும் போது சுக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உடலிலிருந்து உயிர் சென்ற பிறகு நாம் பிணமாக ஆகிவிடுகின்றோம். இந்த ரகசியத்தை தான் உணர்ந்தார்கள் ஞானிகள், சித்தர்கள். இதைத்தான் பட்டணத்து அடிகள் கூறியிருப்பார். காதறிந்த ஊசி மாறாத கண் கடைவழிக்கே. இங்கே ஊசி இருக்கிறது, நூல் இருக்கிறது. அந்த ஊசியில் காது ஒன்று இருக்கும். காது இருந்தால்தான் இந்த ஊசியில் நூலை கோர்த்து துணி தைக்க முடியும். அந்த ஊசியில் காது இல்லை என்றால் நூல் கோர்க்க முடியுமா, இல்ல துணி தைக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இரண்டுமே முடியாது. ஊசி இருந்தும் பயனில்லை, நூல் இருந்தும் பயனில்லை. ஆனால் அந்த ஊசி நூலை ஒரு காது இருக்கும். அந்த காதுக்குள் நூலை விட்டு துணி தைத்தால்தான் துணியை தைக்க முடியும். அதுபோல் இங்கே உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இந்த உயிரையும் உடலையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. இந்த உடல் உயிர், இந்த உடலுக்குள் உயிர் உறவாடி கொண்டிருக்கும் போதே இந்த உயிரையும் உடலையும் பிடித்து வைத்திருக்கின்ற அந்த பொருள் எது என்று நாம் பார்த்து அந்த பொருளை நாம் உடலிலே லயப்படுத்த வேண்டும் என்பது ஆன்மீக தத்துவம். இதைத்தான் அவர் கூறினார். காதறிந்த ஊசி மாறாதக்கன் கடைவழிக்கு. இந்த உடலுக்குள் உயிர் உறவாடி கொண்டிருக்கும் போது அந்த பொருளை நாம் பட்டி கொண்டோமானால் இப்பிறவி எடுத்த பயனை நாம் அடைந்து விடலாம். அதனால் இந்த பரிமாண வளர்ச்சியில் நாம் பெற்று இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம். மீண்டும் இப்பிறவி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது அவரவருடைய வினை வழி. அதனால் ஐயா, உங்களுக்கு சொல்லுகின்றோம், இந்த பிறவியெல்லாம் நாம் கடந்து இங்க வந்திருக்கிறோம். நாம் படுகின்ற அந்த அல்லலை விட நமக்கு கீழே இருக்கிற அந்த ஜீவராசியை பாருங்கள், எவ்வளவு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் மீண்டும் அந்த பிறப்பு நமக்கு வேண்டாம். இந்த தேவ ரகசியம் சொல்லுவார்களே, இந்த சிவரகசியத்தை நாம் இங்கே உணர்ந்து அந்த சிவத்தை நாம் இங்கே நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் ஞான சபை, சிற்சபை, பொற்சபை, ஞான சபை. இது இன்றோடு மட்டும் சொல்லுவது கிடையாது.
இவற்றை மையப்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் பாணியில். இவற்றை எல்லாம் நாம் இப்போது நீங்கள் தெளிவு அடைய வேண்டும் என்பதற்காக தினமும் ஒரு பதிவை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். உலகத்தில் உயிர் சம்பந்தப்பட்டதுதான் ஆன்மீகம், மரண சம்பந்தப்பட்டதுதான் ஆன்மீகம். பிறப்பு இறப்பு எவற்றில் இருந்து ஆரம்பித்து எவற்றில் முடிகிறது? ஒரே பொருளில் முடிகிறது, இந்த உயிர். அதுதான் கூறியிருப்பார், உள்ளமே கோயில் ஊனுடம்பாளையம் தெல்ல தெளிதோ சீவன் சிவலிங்கம். வள்ளல் பிராணாருக்கு வாய்கோபுர வாசல். திருமணம் சொல்ற வள்ளல் பிராணாருக்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கி. இவர்கள் எல்லாம் அகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய திறன் இல்லாதவர்கள். இவர்கள் எல்லாம் கள்ளப்புலனைந்தும் புற இந்த பொறிப்புலன்கள் வழியாக உலகத்தை நோக்கி பார்க்கிறவருக்கு அகத்தை பற்றி சிந்திக்க எங்க நேரம் இருக்கும்? யோசித்து பாருங்கள். அதனால் அது அல்ல, இவர்கள் ஏதோ கேட்கிறார்கள், அதற்காக நம்மளுடைய பதிவை நாம் விட்டுவிட முடியாது. ஏதோ சில காரணங்களால் நாங்கள் பதிவை உங்களுக்கு போடவில்லை. ஆனால் தினம் தினம் பதிவு உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அற்புதமான விஷயங்களைத்தான் எங்கள் சபையின் மூலமாக நாங்கள் கூறுகின்றோம். இது சத்தியம். சத்திய பொருளை வைத்துதான் இங்கே சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த சத்தியம் இல்லை என்றால் உலகத்தில் சத்தியம் என்பது இல்லாமல் போய்விடும். யோசித்து பாருங்கள். இன்னும் இவற்றின் ரகசியம் இருக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கடல் அளவு. கட்டது கையளவு கல்லாளது உலகளவு என்பார்களே, அதுபோல ஞானத்திலேயே சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்று 4 நிலை இருக்கிறது. நீங்கள் ஒரு மனிதன் சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்று 4 நிலை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் 4 படித்தரங்கள் இருக்கிறது. சரியை எடுத்து பார்த்தாலும் சரிகையில் சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்று 4 இருக்கிறது. கிரியை எடுத்துக்கொண்டு கொண்டாலும் கிரியையிலும் 4 இருக்கிறது. அதுபோல் யோகத்திலும் இருக்கிறது, ஞானத்திலும் 4 நிலை இருக்கிறது. அந்த ஞானத்தின் 4வது நிலையை அறிகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ரகசியம் விளங்கும். உடல் சார்ந்த விஷயம். நம் பிறப்பு ரகசியம் அதற்றால் கூறுகிறது. நம் இந்து மதத்தில் இந்த மரணம் ஒரு பிணத்தை எடுத்தும் போய் நாம் இடுகாட்டில் சுடுகாட்டில் எரிக்கிறோமோ அது வரைக்கும் ஆன்மீகம். நம் வாழ்வது மட்டும்தான் ஆன்மீகம் அல்ல. நம் பிறப்பில் இருந்து தாயின் கருவறையில் நாம் உதித்ததிலிருந்து அந்த காட்டுக்கு சென்று நம்மை கொல்லி வைக்கிறார்களே அது வரைக்கும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஆன்மீக சம்பந்தப்பட்டதுதான் நம் இந்து மதம் கூறுகின்றது. ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஆன்மீகம் என்று நினைக்க கூடாது. இது சத்தியம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் உங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இங்கே சமயம் மதம் மொழிக்கு இடம் இல்லை. இங்கே இயேசுநாதர் என்ன கூறினாரோ, நபிகள் நாயகம் என்ன கூறினாரோ, 18 சித்தர்கள் என்ன கூறினார்களோ எல்லா விஷயங்களும் ஒன்றுதான். அதற்கு நாங்கள் ஆதாரம் கொடுக்கின்றோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய பதிவை தொடர்ந்து பாருங்கள். எது உண்மை எது பொய் என்பது உங்களுக்கு விளங்கும். அது மட்டுமல்ல இப்போது கூறுகிறோம், நாங்கள் கொடுக்கின்ற அந்த ஆதாரத்தை உங்கள் அனுபவமாக நன்றாக அன்பர்களே, உங்கள் அனுபவமாக அவற்றை அனுபவித்து பாருங்கள். அவை நாங்கள் சொல்லுகிறது எங்கள் அனுபவம் அல்ல. நாங்கள் சொல்லுவது எங்கள் அனுபவம் அல்ல. அது உங்கள் அனுபவமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாங்கள் எங்கள் சபையை விட்டு நாங்கள் கலைத்து விடுகின்றோம். இது சத்தியம். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது இங்கே 2 சக்திகள் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் சூரிய சக்தி, சந்திர சக்தி. 2 தீ இருக்கிறது. அந்த தீக்கு ஆதாரமாக ஞான சக்தி இருக்கிறது. அறிவாக இருந்து உலகத்தை அறிவுமயமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் எம்பெருமான். பரம்பொருள் என்று கூறுகின்றோமே, அந்த பரம்பொருள் 2 சக்திகள் தான் இங்கே மைய சக்தியாக உலகத்தில் இருக்கிறது. அதுதான் அம்மை அப்பா என்கின்றோம். அதான் சிவசக்தி என்று கூறுகின்றோம். இவற்றிற்கெல்லாம் விளக்கத்தை, ஞான விளக்கத்தை ஆதாரத்துடன் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இது சத்தியம். அதனால் இவர்களிடம் ஒன்றும் இல்லை, இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது
கூறிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அரைவேக்காட்டுத்தனம் உள்ளவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. வந்தார்கள், வந்து கூறிவிட்டு என்னமோ போயிட்டு இவங்க எங்க போய் நின்னார்கள் அவர் மனசாட்சிக்கு தெரியும். பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாங்க, எங்க போவாங்க? ஒரு ஆன்மீகவாதி எங்க போவான்? பார் வாசப்புல போய் நிக்கிறாங்க சரக்கு வாங்கறதுக்கு. வேணா பாண்டிச்சேரிக்கு வந்துட்டுமே. இப்படி இவர்கள் எதற்காக வந்தாலும் ஞானத்தை பற்றி பேச வரவில்லை. பாண்டிச்சேரி எதற்காக வந்தால் அதுக்காக வந்தார். ஆனால் அந்த செந்தில் என்பதை நாம் குறிப்பிடவில்லை. தயவு செய்து அவர் நல்ல மனிதர். திரும்பவும் நம்மிடம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற நம் சீனரிடத்திலே, எங்கள் ஐயாவிடம் சொல்லுங்கள், தவறுதலாக நான் ஒரு ஆளை இட்டு வந்து விட்டேன், அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு உபதேசம் செய்ய சொல்லுங்கள், நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்றார். அதுக்கு நாம் கூறினோம், மனு செய்திருக்கின்றோம், அதற்கு ஒப்புதல் வந்த பிறகு உங்களுக்கு உபதேசம் கொடுக்கின்றோம் என்று கூறுங்கள் என்று கூறிவிட்டோம். அதன் பிறகுதான் இந்த கொரோனா வந்துவிட்டது. ஞானம் என்பது குறைந்தபட்சம் ஒரு மனிதன் 6 மாதங்களாக அந்த குரு தொடர்பில் இருந்து சில விஷயங்களை அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்திகளை இவர்கள் எல்லாம் படித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்றால் இவர்கள் எல்லாம் கைடன்ஸ். முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களை நாம் இங்கே பதிய வைத்து அதன் பிறகுதான் சாதனத்துக்கு நாம் தயாராக வேண்டும். ஏனென்றால் முதலில் அவர் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயம், இந்த உடலை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தின் கர்த்தாவாக உங்களை இருக்கின்ற அந்த எம்பெருமான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் உங்களுடைய உடல் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இது ஞானிகளுக்கும் தெரியும், யோகியருக்கும் தெரியும். இந்த உடல் ஒத்துழைக்காமல் நீங்கள் எம்பெருமானவரை வணங்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற 60-70% பேர் இந்த உடல் போதை போய்விட்டது. பல ஈனத்தனமான செயல்களை செய்து இந்த உடலை அழித்து விட்டிருக்கிறார்கள். இந்த உடல் அழியா பொருளை சுமக்கின்ற ஒரு அற்புதமான பொருள். அதான் நம் முன்னோர்கள் கூறினார், காயமே இது மெய்யடா, அதில் கண்ணும் கருத்தும் மையடா. இதைத்தான் நாம் திருப்பி திருப்பி கூறுகின்றோம். பேச்சை கூட மூச்சை பார், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். 1000 கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்கின்ற அத்தனை கேள்வி எதிலிருந்து பிறக்கிறது? சப்தம், நாதம். நாத விந்து நமோ நமோ என்று கூறினார்களே, அது என்ன? விந்து என்பது அகரம், நாதம் என்பது உகரம். இதுதான் கூறினார்கள். புதுசாக பெரியவர்கள் யாரும் கூறவில்லை. அறிவுக்கு வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகம் என்பது அறிவுமயமாக இருக்கிறது, மனோமயமாக இருக்கிறது. எல்லோரும் இந்த மனமயத்தில் தான் சுழன்று கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நமக்கு அல்லல் அல்லல் அல்லல். இந்த மனம் என்ற நிலையில் இருந்து விடுபட்டு அறிவு என்ற நிலையை நாம் எட்ட வேண்டும். அதனால் யாராவது ஏதாவது சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் உங்கள் மனசாட்சியாக அதற்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். என்னன்னா மனதை சொல்லுவாங்க மனசாட்சி. அப்ப மனதை விட பெரிய பொருள், மனதுக்கே சாட்சியாக இருக்கக்கூடிய பொருள் அறிவு. அதான் முன்னோர்கள் கூறினார், அறிவை அறிவால் அறிந்து அறிவோகும் ஆறுரைப்பார். பாருங்கள், நாம் அறிவால் அறிந்து அறிவோங்கும். நாம் அறிவை கொண்டு அந்த மேன்மையாக அறிவாக இருக்கின்ற அந்த அறிவை பரம்பொருளை நாம் அறிந்தால் அந்த பரம்பொருளோடு நாம் இணையலாம். இதைத்தான் மல்லல் பெருமாள் மரணமில்லா பெருவாழ் என்ற நிலையை அவர் தான் கூறியிருக்கின்றார். அதாவது சுருக்கி சொல்லிட்டார், வணைந்து வணைந்து ஏற்றுது நாம் அம்மில் உலகில் மரணமில்லா பெருவாழில் வாழ்ந்தெல்லாம் கண்டி. குறைந்துரையில் பொய் புகழில் சத்தியம் சொல்கின்றேன். 8 கட்டலாம் சொல்லலைங்க, அவர் சொல்றார். அப்ப இந்த உடலிலே 3 மண்டலங்களாக, ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 8 பகுதிகளாக 24 முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, கலிமாவிலையும் இருக்கிறது. அதைத்தான் நபி பெருமானார் கூறியிருப்பார். இன்னும் அவற்றுடைய விளக்கங்களை எல்லாம் நாங்கள் கூறுகின்றோம். இயேசுநாதர் என்ன சொன்னார் என்பதை அவற்றை நாங்கள் கூறுகின்றோம். எல்லாம் எவற்றை எங்கே
கூறினார்களோ அவற்றிற்கெல்லாம் ஒரே பதில் தான் நிற்கும், ஒரே புள்ளியில் தான் வந்து நிற்கும். அதனால் இங்கே மதங்களை பற்றி, இனங்களை பற்றி, சமயங்களை பற்றி பெரிதாக எண்ணாதீர்கள். அவைகளெல்லாம் தாண்டி மதங்களும் சமயங்களும் வேதங்களும் எவற்றை குறிப்பிட்டு காட்டுகிறதோ எல்லாம் அந்த பரம்பொருளை பற்றி தான் பேசுகிறது. அந்த பரம்பொருள் தான் நமக்கு ஆன்மாவாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவனாக இருக்கின்ற அந்த பொருளை நம் உயிரின் துணை கொண்டுதான் வணங்க வேண்டும். இது சத்தியம். இந்த உயிர் என்பது ஆன்மா அல்ல. ஆன்மாவை அடையக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு பொருள். உயிரின் துணை கொண்டுதான் நாம் ஆன்மாவை வணங்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஏனென்றால் இந்த உயிரை பிரதானமாக வைத்துக் கொண்டுதான் இங்கே ஆன்மா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகம். அதனால் இன்னும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். இந்த சூரிய சந்திர சக்தி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மையெல்லாம் கொடுக்கிறது என்பதை நாங்கள் வரும் பதிவுகளில் குறிப்பிடுகின்றோம். அப்பொழுதுதான் இந்த ஆன்மீகத்தை பற்றி, ஞானத்தை பற்றி உங்களுக்கு விளங்கும், தெளிவடைவீர்கள். தெளிவுதானே ஒரு மனிதனை உயர்த்தும். தெளிவு இல்லாதவன் எப்பொழுதும் உயர முடியாது. அதனால் நீங்கள் மேன்மை அடைய வேண்டும். சத்தியமாக சொல்லுகின்றோம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்கள் கமாண்டில் கொடுங்கள், அதற்கு நாங்கள் பதில் கூறுகிறோம். அவற்றை உங்கள் அனுபவமாக பார்த்து தெளிவடையுங்கள். அதனால் வாய்க்கு வந்தபடி ஏளனமாகலாம் பேசாதீர்கள். இதற்கு எல்லாம் உங்களுக்கு பாவ கணக்கு மூட்டைகளாக வந்து சேரும். இவர்கள் உங்களுக்கு, அதாவதுங்க, ஒரு மனிதன் இன்னும் குருநாதர் 6 மாதங்கள் அவரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றேன், அவர் போயா என்பவர். இவற்றை எல்லாம் நாம் வாங்கி காட்டிவிட்டார். இவர் தான் குரு என்று காட்டிவிட்டார். அவர் எது சொன்னாலும் இது நாம் பக்குவ நிலைக்கு வர வேண்டும். நம் பக்குவ நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை அவர்கள் விளக்குவார்கள். உடனே போதித்து விட மாட்டார்கள். நாம் யார், எப்படி என்று நம் பேச்சில் இருந்து, நம் செயலில் இருந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அங்கமாக நம்மளை நோக்கி பார்ப்பார்கள். நமக்கு தெரியாது நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் பேசிக் கொண்டு இருக்கும் போதே உன்னுடைய செயல் என்னவாக இருக்கிறது என்று அவர்கள் உணர்வார்கள். அப்பொழுது எந்த தன்மையை நீ அடைந்தால் இந்த ஞானத்தை உன்னிடம் கொடுக்கலாம் என்பது அவர்கள் புத்தியில் பதிந்துவிடும். அவர் என்ன செய்வார்கள்? காலம் வரும் வரை உன்னை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எதை எதை பேசுவார்கள். ஒரு மனிதன் பக்குவ நிலைக்கு வந்த பிறகு இந்த ஞானத்தை பற்றிய ரகசியத்தை இவன் கடைபிடிக்க காலம் வந்துவிட்டது, இவன் அதுக்கு தகுதியானவன் என்று எண்ணிதான் இந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். எடுத்த உடனே யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெளியில யோகா சொல்லி கொடுப்பாங்க, 5000 கொடு, 10,000 கொடுன்னு. இது முதல் கட்ட பயிற்சி, 2ஆம் கட்ட பயிற்சி. அது எங்க இல்லை, அது வேறு. அது பொழப்பு நடத்தக்கூடிய செயல் வேறு. அதுக்கும் இதற்கு சம்பந்தம் கிடையாது. அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில் பிரணயாமம். பிரணயாமத்துக்கும் வாசியோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பிரணயாமத்தை கடைபிடிக்கிறவன் உடலை பலப்படுத்துவான், ஜீவனை பலப்படுத்த முடியாது. இது சத்தியம். வாசியோகம் என்பது வேறு. இதற்கு அதற்கு தொடர்பு ஒன்றாக தெரியும், ஆனால் வேறு வேறு. எந்த ஒரு மகானும் வாசி யோகத்தை தொட்டுதான் மேலே சென்றிருக்கின்றார். வாசியை தொடாமல் உலகத்தில் யாரும் ஆன்மீக படியை ஏறியதே கிடையாது. சில நண்பர் சொல்லணும், இந்த வாசியை பற்றி வள்ளலார் ஒன்றுமே கூறவில்லை என்று கூறுகிறார்கள். அதாவது செயல் ஒன்று இருக்கும், செயல் ஒன்று இருக்கும். அது ஆனால் வாசி உங்களுக்கு செயல்படும். அந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லி இருக்கிறார், நாம் இல்லை என்று கூறவில்லை. பொருளாக இருந்தாலும் அவற்றையும் நாங்கள் இங்கே குறிப்பிடுகின்றோம். இது சத்தியம். ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம்தான் ஆன்மீகம். அதுதான் உங்கள் அனுபவம். நாங்கள் கூறுவது இன்றைக்கும் சத்தியமாக கூறுகின்றோம். எம்பெருமான் மேல் இங்கே நமக்கு ஒளியாக இருந்து ஒளி கொடுத்து கொண்டே அந்த ஜீவன் மேல் சத்தியமாக கூறுகின்றோம். நாங்கள் சொல்வது எல்லாம் சத்தியமான உண்மை. இந்த உண்மை தவிர வேறு இல்லை. நாங்கள் பொய் கூறவில்லை. அதனால் நம்புங்கள், நாங்கள் கூறுவதை நம்புங்கள், உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள்.
இது சத்தியம். உங்களுக்கு எந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று நீங்க நினைத்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் கமாண்டிலே கொடுங்கள், அதற்கு நாங்கள் பதில் கூறுகின்றோம். நாங்கள் கொடுக்கின்ற அத்துணை பதிவுகளையும் கண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.